ஹரஹர சங்கரா, ஜெய் ஜெய் சங்கரா. எல்லோருக்கும் குட் மார்னிங், காலை வணக்கம். இன்றைக்கி என்ன சமையல் மாமி இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கிறத மாமி சொல்லுவாள். அதுக்கு என்னென்ன மாதிரிலாம் பண்ணுறா, என்ன மாதிரிலாம் செய்கிறாங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. தக்காளி சாதம் பண்ண போகிறேன். தக்காளி சாதம். ஆமாம், அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு பென்சில் கறி பண்ணுறேன். தக்காளி சாதத்துக்கு முதல்ல நான் கடுகு போடுறேன். எண்ணெய் காய வச்சு கடுகு போடுறேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு வச்சுட்டுருக்கேன். இது பச்சை மிளகா ஒன்று, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கேரட்டு, பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். இந்த கடுகு உளுத்தம்பருப்பு தாளித்ததுக்கப்புறம் இந்த வெங்காயம் வதங்கின அப்புறம் இந்த தக்காளியை போட்டுப்பேன். அப்புறம் ஒவ்வொன்றா போடும்போது சொல்கிறேன். தக்காளி சாதத்துக்கு பொடி பொடியாக நறுக்கி வச்சுட்டேன். டொமேட்டோ ரைஸ், தக்காளி சாதம். கடுகு வச்சு ஆரம்பிச்சுட்டு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு போடுறேன். நல்லா உடம்படுட்டும். தக்காளி சாதம் எப்படியும் மாதத்துக்கு ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்லாம். ஸ்கூலுக்கெல்லாம் டிஃபனுக்கெல்லாம் வச்சு தரலாம் இல்லையா? ஆமாம், இந்த தக்காளி மேலே உள்ள அந்த மெல்லிசு தோலி இருக்கு இல்லையா, அந்த தோலியை தூக்கி போடக்கூடாதுங்கிற டாக்டர்ஸ் எல்லாம் இப்போ அதில் அந்த கேன்சரை க்யூர் பண்ணுற இது இருக்கா, அதில் அற்புதமான மருந்து இருக்குது அந்த தோலியில், தக்காளி தோலியில். நம்ம பொதுவாக தக்காளி தோலி வந்ததுன்னா அதை அந்த சதப்பை தோண்டி எடுத்துகிட்டு அதை உடனே எடுத்து குப்பையில் போட்டுருவோம் நம்ம. அது மாதிரி போடாதீங்கோ, அந்த தோலியும் சேர்த்து சாப்பிடுங்கோ அப்படிங்கிற டாக்டர்ஸ் இப்போல்லாம். வெங்காயம், கேரட்டு, பச்சை மிளகா, இது கருவேப்பிலை எல்லாத்தையும் போடுறேன். வெங்காயம் நல்லா வதங்கணும், கொஞ்சம் வதங்கட்டும். அதுக்கப்புறம் உப்பு போடலாம். லைட்டாக வதங்கினப்புறம் கேஸை சிம்மில் வச்சுக்கோங்க, பெருசு பண்ணிடாதீங்க. நான் கிடுகிடுன்னு வெங்காயம் வதங்கிடும். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இந்த வெங்காயம் கேரட்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் காமிக்கிறேன். இது இப்படியே இருக்கட்டும். உருளைக்கிழங்குக்கு எண்ணெய் வச்சுருக்கேன். இந்த கடுகு மாத்திரம் போடுறேன் இதுக்கு கறிக்கு. தோலை சீவிட்டு உப்பு மாதிரி நிறக்கிறதுனால இந்த பென்சில் கறின்னு என் குழந்தைலாம் சொல்லுவா. அதே பழக்கமாகிடுச்சு. பென்சில் மாதிரி, பென்சில் முக்கு சீவினா அப்படி தானே இருக்கும். அது மாதிரி சின்னது பண்ணிட்டேன் கேஸை. வெறும் கடுகு முக்கியமா? ஆமாம், உருளைக்கிழங்கு போட்டேன். நல்லா வதங்கட்டும். ரொம்ப ரேராக தான் உருளைக்கிழங்கு சாப்பிடுவோம். அப்படி ரெகுலராக சாப்பிட மாட்டோம் உருளைக்கிழங்குலாம் நாங்கள். இது பெரும்பாலும் பார்த்தோன்னா அந்த குழந்தைகளுக்கு ஸ்கூலுக்கு தருவாங்க மாதிரி உருளைக்கிழங்கு, வெண்டைக்காய், கத்திரிக்காய் எல்லாமே செஞ்சு கொடுக்குறோம் குழந்தைகளுக்கு. இப்போ தக்காளி சாதம் சாதத்துக்கு மாமி சாமான்லாம் போட்டு இது பண்ணி வச்சுருக்கேன், வதங்கட்டுன்னு. இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு இப்போ போட்டுடலாம். இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுடலாம். அப்புறம் தக்காளி வதங்கின அப்புறம் இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுடலாம் பார்த்துக்கலாம். இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணும். சுண்டு ரொம்ப கோல்டன் ப்ரௌன் அளவுக்குலாம் வதங்க வேண்டாம். கொஞ்சம் அந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நல்லா வதங்கி நிற்கும். அப்போ தக்காளியை போட்டு இது பண்ணலாம், சூப்பராக இருக்கும். அப்போ அது பைண்ட் ஆகிடும் தக்காளியோட. இந்த டயத்தில் போட்டேன்னா அது பைண்ட் ஆகாமல் தனியாக நிற்கும் வெங்காயம். நல்லா துவண்டு வந்துடும் அப்படியே சாஃப்டாக. கொஞ்சம் மூடி வைக்கிறேன். இது வதங்கட்டும். சிம்மில் வச்சுருக்கேன். இதை மூடின அப்புறம் தக்காளி சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி தோலை சீவி பொடி பொடியாக நறுக்கி இது மாதிரி பண்ணி இது மாதிரி பண்ணியிருக்கா பண்ணுறா. ஸோ 1 by 1 காமிக்கிறோம். வதங்கட்டும். இந்த கறிக்கு தேவையான அளவு, இந்த பென்சில் கறிக்கு தேவையான அளவு உப்பு போடுறேன். கொஞ்சமாக சாம்பார் பொடி, பெருங்காய தண்ணி ஒரு 2 போடலாமே, காரப்பொடி சரி போடும்.
சரி சரி, இது அது காரமாக இருக்குதா? உடனே வந்துடும். காரப்பொடி போட்டேன். இது எல்லாமே கொஞ்சம் வெந்தவுடனே போட்டுருணும் நம்ம, அப்போ தான் இந்த கறியில் ஒன்று சேர்ந்துக்கும். இப்போ நீங்கள் பெருசாக வச்சு கூட வதக்கலாம். இதை பெருசானா ரொம்ப பெருசாக இல்லை, மீடியமாக வச்சுட்டு வதக்குங்க. பெருங்காயத்தெல்லாம் ஊற்றிட்டேன், ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிருக்கேன் பெருங்காயத்தெல்லாம். இந்த மாதிரி ரோஸ்ட்டுக்கு போடுறது தண்ணியாக ஊற்றாதீங்க, பவுடரே போட்டுக்கோங்க, பரவாயில்ல. தண்ணி ஊற்றினா குழந்தா மாரி போயிடும் கறி, ரோஸ்ட் ஆகாது. பெருங்காயத்தெல்லாம் ஊற்றினா குழஞ்சி போடும். நான் இன்றைக்கி ஊற்றிட்டேன், பட் ஊற்றக்கூடாது, பெருங்காய பொடி தான் போடணும் இதுக்கு. இல்லை ரோஸ்ட் பண்ணுறச்ச வேறு மாதிரி போடணும். சாதாரணமாக உருளைக்கிழங்கு காரக்கறி பண்ணுறச்ச அதுக்கு ஒரு மாதிரி போடணும், வேக வச்சு பண்ணுறச்ச. இப்போ உப்பு உரப்பு பெருங்காயம் போட்டாச்சு, இது நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே அந்த தக்காளி சாப்பிட்டு இது வாங்கிட்டு வந்து பார்க்குறேன். வெங்காயம் நல்லா வதங்கிருக்கு, இன்னும் கொஞ்சம் வதங்கிச்சுன்னா நல்லாயிருக்கும். நான் ரொம்ப பெருசாக வைக்கல, சின்னதாக வச்சதுனால மெதுவாக வதங்கிறது, வேற ஒன்றும் இல்லை. ஒரு 5 நிமிஷம் கழித்து தக்காளி போடலாம், இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும் வெங்காயமும் கேரட்டும். வரேன், தயிர் கலக்கலாம், தயிர் கலந்துட்டு வாங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருக்கும். இப்போ இந்த தக்காளியை போடுறேன். இதில் தக்காளியோடு சேர்ந்து இது நல்லா கொஞ்சம் வதங்கணும். நான் பொதுவாக இதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் சாம்பார் பொடி போடுவேன். ஒவ்வொரு தாட்டும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவேன். அதனால் மாமா கட்டுன்னு சாம்பார் பொடியாக காரப்பொடி போடுறதான்னு கேட்டுட்டு போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நான் இப்போ போகும்போது நம்ம தக்காளிலாம் வதங்கினோம்னா இறக்கிறதுக்கு முன்னாடி கடைசியில் போட்டு ஒரு 10 நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணணும். இப்போ தான் போகணும். ஆமாம், இப்போ போடக்கூடாது. இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு போட்டேன், அது கடைசியாக இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் உப்பு இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் தக்காளி சாப்பிட்டு. இதோட நம்ம இன்னும் கொஞ்சம் பட்டாணி எல்லாம் போட்டுக்கலாம். ஸோ தக்காளி வதங்கின்னு அங்கே உருளைக்கிழங்கு வதங்கட்டும். மாமி தயிர் பச்சிட்டு பண்ணியிருக்கா, கேரட்டு போட்டு நல்லா அந்த இதுக்கு சீவுற மாதிரி சீவி, என்ன இது இடி மாசுக்கு சீவுற மாதிரி எடுத்து காமிங்க. அதை எப்படி சீவிருக்காங்கிறது எப்பொழுதும் நறுக்கிடுவா பொடி பொடியாக. ஓ சூப்பராக இருக்குது, நல்லாயிருக்கும் பார்க்குற சாப்பிட்றதுக்கு. கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். தக்காளி சாத்துக்கு தக்காளி போட்டு இல்லையா, நல்லா வதங்கிட்டு பாருங்கள் தக்காளி. இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டு டேபிள் சால்ட் கொஞ்சம் போட்டுட்டு, முன்னாடி வெங்காயம் வதங்க தான் போட்டேன், அதுக்கப்புறம் உப்பை போடலை. கை வலினால, வலது கை வலினால கொஞ்சம் ஷேக் ஆகும். கொஞ்சமாக சாம்பார் பொடி, கொஞ்சமாக புளி உண்டு. அதனால் என்னோட ஆட்டுறாரு மாமா வந்து கேமராவை டக்குன்னு ஆட்டுறாரு. கை ஷோல்டர்கிட்ட ஜாயிண்டில் வலி இருக்குது. ஹெல்ப் பண்ணுறதே பெருசு, என்ன பண்ணுறது, கை வலி இருக்குது, 2 பேருக்கும் ஷோல்டர் வலி இருக்குது. இது முன்னாடி இல்லை, இப்போ ஒரு மாதமாக ஷோல்டர் வலி இருக்குது. அதனால் இந்த வலது கை கொஞ்சம் வலிக்கிறது உங்களுக்கு, நல்லாவே பெயின் இருக்கும் உங்களுக்கு வலது கைக்கு. கொஞ்சம் அந்த உப்பரப்பு சாம்பார் பொடி ஒரு 1/4 ஸ்பூன் போட்டேன் இல்லையா, உப்பு கொஞ்சம் தக்காளி வதங்க போட்டேன். இது எல்லாமே சேர்ந்து கொஞ்சம் வதங்கட்டும், அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டு ஆற வச்சு இதை போட்டுக்கலாம். அதுக்குள்ளே இந்த கறி ஆகிடுது. உருளைக்கிழங்கு
எடுத்து இதை அப்படியே ஆஃப் பண்ணிடலாம். கறி ஆகிடுச்சு, ரெடி ஆகிடுச்சு. தக்காளி சாதத்துக்கு சாதம் விட்டு நேரமா அந்த சாதம் எடுத்து ஆற வச்சுருக்கேன். இன்றைக்கி மெனு பார்த்தீங்கன்னாக்கா என்ன மாமி சொல்லுங்க. தக்காளி சாதம், தக்காளி தயிர் சாதம், சாதம், தக்காளி சாதம், உருளைக்கிழங்கு பென்சில் கறி, தயிர் பச்சடி, கேரட் தயிர் பச்சடி, தயிர் சாதம், நெல்லிக்காய் ஊறுகாய் புதுசாக போட்டது, நெல்லிக்காய் ஊறுகாய். ஸோ இன்றைக்கி எங்கள் காலத்தில் இதுதான் மெனு. தக்காளி சாதம், உருளைக்கிழங்கு ஃப்ரை அண்டு கேரட்டு தயிர் பச்சடி, தயிர் சாதம் மேய்ஞ்சிருக்கா மாமி, தொட்டுக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஊறுகாய். ஸோ இதான் எல்லாம் வந்து இது செஞ்சு பாருங்க. டவுட் இருந்ததுன்னா ஃபோன் பண்ணுங்க. இதில் இப்போ கமெண்ட்ஸில் கேளுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விடாமல். தேங்க்யூ வெரி மச். பாய்.